பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசையோடு காத்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு அநாதை ஆசிரமத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டுள்ளேன். நான் அமிதமாக சென்றிருந்த அந்த நாட்களில் தான் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்திருந்த ஒரு நேரம். எல்லா மாணவர்களும் தன்னுடைய மார்க் ஷீட்டை இடத்தில் கொண்டு வந்து, ஐயா இந்த மார்க் ஷீட்டை பாருங்கள் என்று சொல்லி இடத்தில் கொடுத்தார்கள். நான் ஒவ்வொன்றாக அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்ட பொழுது ஒரு பையனை பார்த்தேன். ஐயா 65% மார்க் எடுத்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், என்னை பாருங்கள் என்று சொல்லி அவனிடத்தில் கொண்டு வந்தான். நான் அதை நன்றாக பார்த்த பொழுது முதல் பக்கத்திலே அவனுடைய டிசியை நான் பார்த்தேன். அதிலே தகப்பனுடைய பெயர் என்று எழுதியிருக்கிற அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை பார்த்துவிட்டு அவனை பார்த்து கேட்டேன், தம்பி ஏன் இதில் இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறார் என்று அவனை பார்த்து கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா நான் பிறந்து 10 மாதத்தில் என் தாயை இழந்து போனேன். சில வருடங்கள் கழித்து என் தகப்பனையும் நான் இழந்து போனேன். என் தாயின் தகப்பனை நான் இழந்து போனதினாலே இயேசு கிறிஸ்துவை தான் என் வாழ்க்கையில் தகப்பனாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட யார் என்னை தேற்றுவார்கள், யார் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள், யார் என்னை தூக்கி விடுவார்கள் என்கிற ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இயேசு நம்முடைய தகப்பனாக இருக்கிறாராம். கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வேத புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். நம்முடைய ஆண்டவரை அப்பா என்று சொல்லி நாம் அழைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தகப்பனில்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? நம்முடைய பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று வேத புஸ்தகத்தில் இருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே உபாகம் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகிறது போல நம்முடைய பரலோக தகப்பன் உங்கள் ஒவ்வொருவரையும் சுமக்கிறார். எப்படி ஒரு மனிதன் தன் மகனை சுமந்து கொண்டு போகிறானோ அதே போல உங்களை சுமக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே வேத புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்திலே அநேக மனிதர்கள் வந்து படுத்திருப்பார்கள், வியாதியஸ்தர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த குளத்தின் அருகே வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். தூதன் வந்து அந்த குளத்தை அப்படியே கலக்கும் பொழுது யார் முதலாவது அந்த குளத்தில் போய் இறங்குகிறார்களோ அவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். அவ்விதமாக ஒரு மனிதன் பல வருஷங்களாய் வியாதிப்பட்டவனாக அவன் அங்கே படுத்திருந்தான். அவனை கொண்டு போய் இந்த குளத்திலே இறக்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லாமல் இருந்தது. அனாதையான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவனிடத்தில் இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அவனை பார்த்து கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த குளத்திலே தேவதூதர்கள் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் அந்த குளத்திலே இறக்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை என்று சொன்னான். என்னை தூக்கி விடுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொன்னான். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் கூட என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, யார் என்னை தூக்கி விடுவார்கள் என்கிற கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது இயேசு உங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவை அவிதமாக கலங்கின பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போய் என்று சொன்னார்.
என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, அதுவரை படுத்திருந்த அந்த மனிதன், அதுவரை வேதனையோடு காணப்பட்ட அந்த மனிதன் குதித்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். துள்ளி குதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். உங்கள் வாழ்க்கையில் அவர் தூக்கி விடுவதற்கு ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். அந்த சம்பவம் என் உள்ளத்தை அப்படியே உடைத்து விட்டது. வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலைமையிலே, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்ற ஏக்கமுடைய நிலைமையிலே ஒரு ஊழியக்காரர் 5 நாட்கள் கதவை அடைத்துக் கொண்டு அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறது? ஏன் நான் இப்படி வேதனைப்பட வேண்டும்? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வடிக்கிறேனே ஆண்டவரே, இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் இல்லையா என்று சொல்லி இந்த ஊழியக்காரர் கண்ணீர் வடித்தார். அவ்விதமாக ஒரு கண்ணீர் வடித்த பொழுது ஆண்டவர் ஒரு பரம தரிசனத்தை அவருக்கு காட்டினார். அது என்ன தரிசனம் தெரியுமா பிரியமானவர்களே? ஒரு பெரிய ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு ஒற்றையடி பாதை வளைந்து வளைந்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சி அவர் பார்த்த பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த ஒற்றையடி பாதையில் 2 பேர் நடந்து செல்கிற கால்தடத்தை பார்த்தார். அதை அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறார். பார்த்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நான் 5 நாட்களாக நான் உங்களிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாதை என்ன ஆண்டவரே என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், மகனே, கலங்காதே. இத்தனை நாட்கள் நீ வேதனையோடு ஜெபித்தாயே, இந்த ஒற்றையடி பாதை உன் வாழ்க்கை என்கிற பாதை என்று சொன்னார். மிக சந்தோஷப்பட்டார். மறுபடியும் ஆண்டவரை பார்த்து கேட்டார், அப்படியானால் ஆண்டவரே, இதுல 2 கால்தடம் இருக்கிறதே, அது யாருடையது என்று கேட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாராம், ஒன்று உன்னுடையது, மற்றொன்று என்னுடையது என்று சொன்னார். அப்படியே அந்த காட்சி அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். சற்று அந்த பாதை வளைந்து வளைந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு கல்லுள்ள இடம், ஒரு முள்ளுள்ள இடம் வந்த பொழுது ஒரே ஒரு கால்தடம் மாத்திரம் இருந்ததா. ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, ஒன்று உம்முடைய கால்தடம் என்று சொன்னீர், இன்னொன்று என்னுடைய கால்தடம் என்று சொன்னீர். ஆனால் நெருக்கமான பாதைகள் வரும் பொழுது, முள்ளுள்ள இடங்கள் வரும் பொழுது என்னை தனிமையாக விட்டுவிட்டு சென்று விட்டீரே ஆண்டவரே. நான் தனிமையில என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி அவர் கண்ணீர் வடித்து அழுதாராம். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் அந்த அருமையான ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், மகனே, நெருக்கங்கள் வரும் பொழுது நான் உன்னை தனியே விட்டுவிட்டு செல்லவில்லை. பாடுகள் வரும் பொழுது நான் உன்னை தனியே விட்டுவிட்டு செல்லவில்லை. நல்ல பாதை வரும் பொழுது 2 பேரும் கடந்து சென்றோம். ஆனால் நெருக்கமான பாதை வரும் பொழுதோ உன்னை என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போய் நீ என்னுடைய தோளில் இருந்தாய் என்று சொன்னாராம். அதை கேட்ட பொழுது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தார், கதறி அழுதார். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் என்னை சுமக்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, என்னை கேட்கிற அன்பு சகோதரியை, உன்னை சுமப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உன்னை ஒவ்வொரு நாளும் சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நம்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பனிடத்தில் மகன் வந்து, அப்பா, எனக்கு ஒரு ரொட்டி வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீன் வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரலோகத்தின் தகப்பன்